தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 7ஆம் வாக்கியம். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? நாம் பார்க்கின்றோம், அல்லும் பகலுமாக என்று சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் இறைசனில் வந்து அமர்ந்து கொண்டு ஜெபிப்பது. எதற்காக அவர் ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, இவ்வளோ நாட்களாக ஜெபிக்கிறோமே, இவ்வளோ காலமாக ஜெபிக்கிறோமே, இவ்வளோ மாதங்களாக வருடங்களாக ஜெபிக்கிறோமே, எங்கள் ஜெபத்துக்கு பதிலே இல்லையே என்று பல ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற பிரத்யேகமான ஒரு பதில் தான் இது. அல்லும் பகலுமாக கூக்குரல் இருக்கிற சமயத்தில் தெய்வம் அவருக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக தெய்வம் செவி கொடுப்பார். அப்படி என்றால் அந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் பதில் உண்டு. நீ கண்ணீரோடு நீ ஜெபிக்கிறாய் என்ற மன்றம் உண்டு. அப்போ தொடர்ந்து நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். மனம் தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த மகனுக்காக, அந்த மகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். ஒரு நாளும் நீங்கள் சிந்துகிற அந்த கண்ணீர், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் அது வீணாகுது. காரணம், அது அத்தனையும் இறைசனில் போயிருக்கின்றது. நாம் வாசிக்கும் திருப்பாடலில் என்னவென்று, இதான் நீ சிந்துகிற ஓரோ கண்ணீரையும் என் தோற்பயிர்களில் நான் சேகரித்திருக்கிறேன் என்று. ஆகவே இறைவனுடைய கரங்களில் தான் போயிருக்கின்றது ஒழிய ஒரு நாளும் அது வீணாகாது. ஆகவே உங்களுடைய மன்றாட்டு எல்லாமே அங்கு நிறைவேற்றப்படும், அது கேட்கப்படும். நீயும் நான் மனம் தளராமல் நம் ஜெபித்தாலே போதும். ஏன் ஆண்டவரே என்ற கேள்வியை கேட்காமல், இன்னும் எத்தனை காலம் ஆண்டவர் என்ற கேள்வியும் கேட்காமல் நாம் ஜெபிக்கிற சமயத்தில் அங்கே இறைவன் செயல்படுவார். இறைவன் செயல்பட நீ நான் அனுமதித்தாலே போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாக தெய்வமே, ஒருபோதும் எங்களுடைய ஜெபம் வீணாகாது என்பது நீர் தாமே எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளோம். மனிதர்களாகிய நாங்கள் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள். ஒரு சில வேலைகளில் பலவீனத்தின் காரணமாக ஏன் ஆண்டவரே இன்னி எத்தனை காலம் ஆண்டவர் என்ற கேள்வி நாங்கள் கேட்டுப்போம். அந்த கேள்விகளை பொருட்படுத்தாமல் எங்களுடைய ஜெபங்களை நீ தாமே ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.